தந்தை, மைந்தன், தூய் ஆவியாரின் இனிய திருப்பெயராலே ஆமே. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வழிபடுவோம் வாரி, இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரி, வாரீர் வழிபடுவோம் வாரி. துங்கவன் இயேசுவின் நாமத்தையே தூதர்களின் பரிவாரத்துடன், துங்கவன் இயேசுவின் நாமத்தையே தூதர்களின் பரிவாரத்துடன், தூயா தூயா தூயவனே, தூயா தூயா தூயவனே, துத்தியம் செய்து போற்றிடுவோம். வானகம் விட்டு வந்தவரே, தாரணி மீட்க வந்தவரே, வழிபடுவோம் வாரி, இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரி, வாரீர் வழிபடுவோம் வாரி. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அருமையான கடவுளே, உமது திருமைந்த நாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை விலையில்லாமல் அவருடைய திரு இரத்தத்தாலே மீட்டுக் கொண்ட அந்த மாபெரும் பாக்கியத்துக்காக முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சென்ற இரவு, சென்ற பகல், சென்ற ஆண்டுகள், சென்ற மாதங்கள், சென்ற வாரங்கள், சென்ற நாட்களிலெல்லாம் நீர் எங்களை கண்ணின் கருவினை போல நீர் பாதுகாத்தீர். உம்மை அப்பா, தந்தையே என்று அழைக்கிற போதெல்லாம் எங்களுக்கு செவி கொடுத்தவர். நாங்கள் உம்மை அழைக்கிற போதெல்லாம் எங்களோடு கூட வந்தவர். அதற்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்துக்காக, இந்த வாரத்துடைய முதல் நாளுக்காக நன்றி ஆண்டுகிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் ஒரு சுத்த கிருபை. எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, நம்முடைய ஆவினாலே எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் உடைய சுத்த கிருபை ஆண்டவரை ஒவ்வொரு நாள் கிருபையும் புதியதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திரு வழிபாட்டை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு உலகத்தில் இருப்பவர்களிலும் எங்கள் இருப்பவர் நீர் மட்டுமே பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள அருள்தார். குடும்பம் உம்மால் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய தலைவராக நீர் இருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அதை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதை நீர் உம்முடைய சாயலாக வடித்திருக்கின்றீர். உம்முடைய எண்ணத்தின் பேரிலே அதை நீர் வடித்திருக்கின்றீர், வடிவமைத்து கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் குடும்பமாக சாட்சியாக வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த திரு வழிபாட்டில் நாங்கள் பாடப்போகிற புகழ் பாடல்களுக்காக உம்முடைய திருவார்த்தைக்காக நன்றி. அமர்ந்திருந்து நீரே உண்மையான கடவுள் என்பதை புரிந்து கொள்ள அருள்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருத்துவ கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டாக பாமாலை 6 பாடுவோம். பாமாலையின் 6. Thank you.
ஆண்டவரே, எல்லா நாட்டினருக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்க எங்களை அழைத்திருக்கிறீர். உமது திரு விருப்பத்தை அறிந்தும் அதை செய்ய தவறிய எங்கள் பேரில் இரக்கமாயும் எங்கள் நம்பிக்கையையும் சோம்பலையும் அகற்றும். உமது பணியை செய்யவும், உமது திருச்சிலுவை சுமக்கவும், உமது நாளுக்கென்று பொறுமையுடன் காத்திருக்கவும், உமது மகிமையும் காணவும், உமது நம்பிக்கையாலும் ஊக்கத்தாலும் எங்களை நிரப்பி நீரே தந்தையோடும் தூயாகவும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசாளுகின்றீர். ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இரண்டாம் வழிபடும் முறையை நாம் சேர்ந்து பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின மகிமையான திருநாள். இதிலே களி கூர்ந்து நாம் எல்லாரும் மகிழ கடவுள். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் எழும்பி அவரை உம்மை போற்றுகிறோம். தூயாவியாகிய கடவுளை, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் உள்ளத்தில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியாகிய கடவுளை, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிக்கப்படுவதற்கும் அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் எல்லாரும் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. பாவறிக்கைக்காக துணையாக நாம் எல்லாரும் ஒன்று சேரும் ஜீவன் உள்ள தேவனை வாரும் ஜீவ பாதை நடத்தும் என்ற பாடலில் முதல் சதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் புல் தொங்கி நீரல்லோ, ஐயா பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் புல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் புல் தொங்கி நீரல்லோ, ஐயா பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் புல் தொங்கி நீரல்லோ. சர்வ வல்லமை உள்ள கடவுளுக்கு நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்வு நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவறிக்கை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நான் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் அன்பு செலுத்தவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் அருணாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். யாரெல்லாம் நமது பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் எல்லாம் அல்ல கடவுளிடம் அறிக்கை செய்திருக்கிறோம், அதை அவர் மன்னித்திருக்கின்றார். அந்த உணர்வோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன என் ஆனந்தம் என்ன நான் சொல்லக்கூடாது என்ற பாடலில்லை இரண்டாம் சனத்தை நாம் எல்லாரும் உற்சாகமாக சேர்ந்து பாடலாம். காரணம், கடவுள் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்திருக்கின்றார்.
பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் நம் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. என்னையே நானந்தம் சொல்லக்கூடாது. என்னையே நான் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்து நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியாரின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் திருமறை பாடம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததொன்று. கட்டப்படுகிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்பதே. வாசிக்கபடியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். மாறி மாறி படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 127. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து
நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் படித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனங்கள் முடிய. மத்தேயு 19:3 முதல் 6 வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்பதை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இணைய திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தூய யோவானாலயம் மடம்பக்கம், தூய பவுலாலயம் அகரம் தென் ஆலயத்துடைய இறை மக்களை நான் மீண்டுமாக அவருடைய திருப்பெயராலே வாழ்த்து நான் வரவேற்கின்றேன். தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பராமரித்து பாதுகாப்பாராக. கடவுள் நம்மை மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தையும் காண கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவர் நாம் துதிப்போம், அவரை நாம் அகமகிழ்ந்து பாடுவோம், அவர் நல்லவர். இந்த திருநாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ் செலப்ரேஷன் ஆஃப் கவர்னன்ட் என்கின்ற செம்பொருள். இந்த செம்பொருளின் கீழாக 4 திருமறை பகுதி நாம் படிக்க கேட்டோம். இந்த செம்பொருளுக்கு அடித்தளமாக நான் ஆதியாகமம் 2:18-25 வரை, மத்தேயு 19:3-9 வரை உள்ள பகுதியில் நான் பின்பற்ற நான் விரும்புகிறேன். கத்தோலிக்க திருச்சபையிலே 7 சாக்கிரமந்துகள். அந்த 7 சாக்கிரமந்துகளிலே திருமணம் என்பது ஒரு சாக்கிரமந்தாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அங்கிருந்து பிரிந்து வந்த பிரிவினை திருச்சபையாகி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சாக்கிரமந்துகள் 2. ஒன்று திருமுழுக்கு, 2வது கன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற திருவிருந்து. நமக்கு திருமுழுக்கும் திருவிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபைகளிலே திருமணம் என்கின்ற அந்த நிகழ்வு சாக்கிரமந்தாக இருப்பதால் அவர்கள் அன்றைக்கு திருவிருந்து வழிபாடாக அதை கொண்டாடுவார்கள். ஆனால் நம்முடைய திருச்சபை 2 சாக்கிரமந்துகள். ஆகவே திருமணத்தை நாம் சாக்கிரமந்தாக கருதவில்லை. ஆனால் நாம் இது உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக நாம் கொண்டாடுகிறோம். செலிப்ரேஷன் ஆஃப் கவர்னன்ட். திருமணம் என்கின்ற அமைப்பு ஆண்டவரால் அமைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிறுவனம். குறிப்பாக திருமணத்தை பற்றி பல சிரிப்பு துணுக்குகளும் உண்டு. அதே நேரத்தில் திருமணத்தை பற்றிய முக்கியமான சிறப்பான பண்புகளும் இருக்கிறது. ஒரு முறை அந்த வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்களா, இனிமேல் நீங்கள் கடைக்கு போக தேவையில்ல, நான் கடைக்கு போகிறேன்னு போயிருக்கிறாங்க.
இவர் வீட்டில் இருக்கிற இவர் என்ன யோசித்தாரு, நம்ம கூட கடைக்கு வந்தாலே எப்படியும் 2 மணி நேரம் ஆகும், இப்போ போயிருக்கிறோமா எப்படியும் வரத்துக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு டிவியில் அவருக்கு கல்யாணம் ஆன கேசட்டை போட்டு பார்த்தார். முதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தாரு. பயங்கர ஒரு புல்லரிப்பு, 20 வருஷம் ஆச்சு எப்படியெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு அழற சவுண்டு கேட்டுது அந்த வீட்டில். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டார், ஏன் சார் அழறீங்க? உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார், நீங்கள் போங்க, நான் அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த அம்மா வரும்போதே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், அம்மா வீட்டுக்காரர் அழகிற சவுண்டு கேட்குது, நான் போனால் எங்களை அனுப்பிச்சி விட்டாரு, என்னன்னு போய் பாரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எங்களை தான் அழ விட்டு பழக்கம், அவர் ஒன்றும் அழற பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்தால் அழகிற சவுண்டு கேட்குது. அப்போ அந்த அம்மா கேட்டால், ஏங்க அழறீங்க? நாங்கள் தான் சீரியலை பார்த்து அழறோம், உங்களுக்கு நாங்கள் அடிப்போடி, நீ வரத்துக்கு டைம் ஆச்சு, நமக்கு கல்யாணம் கேசட்டை போட்டு பார்த்தேன்டி, எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டுக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது திருமணத்தை குறித்த சிரிப்புகளும் உண்டு, அதே நேரத்தில் திருமணத்தை குறித்த ஒரு நல்ல விஷயங்களும் திருமறையிலே காண கிடைக்கிறது. குறிப்பாக எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட ஆண்டவர் மனிதனை படைக்கிற பொழுது மனிதனுக்கு துணை இல்லாத போது ஆண்டவர் அதை நல்லது இல்லை என்று அங்கே கருதுகின்றார். நம்முடைய திருமறையிலே நல்லதென்று கண்டார் என்கின்ற அந்த சொல் கிட்டத்தட்ட 7 முறை வருகிறது. ஆதியாகமம் 1:3 வசனத்திலிருந்து 10, 12, 18, 21, 25, 31 இதை எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடவுள் நல்லதென்று காண்கின்றார். வெளிச்சத்தை படைக்கிறார், நல்லதென்று காண்கிறார். வானத்தை படைக்கிறார், பூமி, இப்படி அவர் படைத்த எல்லாவற்றுமே கடவுள் நல்லதென்று அவர் காண்கிறார். ஆனால் மனிதனுக்கு துணை இல்லை என்பதை கண்ட கடவுள் அது நல்லது அல்ல என்று அவர் கருதுகின்றார். ஆகவே கடவுள் என்றைக்கு நல்லது இல்லை, மனிதன் தனியாக இருப்பது நல்லது இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் தான் கடவுள் அந்த துணையை தேடுகிறார். ஆதியாகமம் 1:27 வசனத்திலே கடவுள் மனுக்குலத்தை அவருடைய சாயலாக படைக்கின்றார். அவருடைய சாயலாக மனுக்குலத்தை ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார். எப்படியா? God created humankind in his image. In the image of God he created them, male and female he created them. கடவுள் அவர்களை படைத்தார். எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். முதலாவது கடவுளுடைய திருக்குடும்பம், அந்த நிறுவனம் கடவுளுடைய சாயலை அது பெற்றுக்கொள்ளுகிறது. அதே அதிகாரம் 28 வசனத்திலே கடவுளுடைய சாயலை பெற்றுக்கொண்ட இந்த குடும்பம் 3 விஷயத்தை 3 உரிமையை பெற்றுக்கொள்ளும். முதலாவது fill the earth, மண்ணுலகை நிரப்புங்கள். இரண்டாவது ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். மூன்றாவது ஆளுங்கள். கடவுள் ஏதோ அவருடைய சாயலாக இந்த குடும்பத்தை படைத்தவராக மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு கடவுள் 3 பொறுப்பை தருகிறார். நீங்கள் புசித்து குடித்து உலகத்தை, இந்த மண்ணுலகை நீங்கள் நிரப்புங்கள். இரண்டாவது எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அவர் கொடுத்த இயற்கையை அழிப்பதல்ல, அவர் நமக்கு கொடுத்த எல்லா அறுக்குடைகளை நாம் எப்படி இளைய மகன் அப்பாவிடம் வாங்கி கொண்ட அந்த சொத்தை தாறுமாறாக வாழ்ந்தான், அப்படி இந்த இயற்கை தாறுமாறாக ஆளல்ல. அதற்கு பயன்படுத்துகிற எபிரேய சொல் ரவுடா என்ற சொல். ரவுடா என்கின்ற சொல்லித்தான் ரேடார் வந்தது. ரேடார் என்று சொன்னால் வழிகாட்டுதல் என்பது, திசை காட்டும் கருவி என்பது பொருள். கடவுள் படைத்து கொடுத்திருக்கின்ற இந்த படைப்புகளுக்கு நாம் வழிகாட்டிகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இந்த ஆளுங்கள் என்ற சொல்லிற்கு பயன்படும் எபிரேய சொல் அவுபான் என்ற சொல். அவுபான் என்று சொன்னால் டு வாட்ச். அல்லது நாம் எல்லாம் கடவுள் படைத்து கொடுத்திருக்கின்ற இந்த படைப்புகளுக்கு வாட்ச்மேன், காவலர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே கடவுள் வழியாக இந்த குடும்பம் பெற்றுக்கொண்ட முதல் அறுக்குடை அவருடைய சாயல். இரண்டாவது, அந்த சாயல் படைக்கப்பட்ட அந்த மனுக்குலம் 3 அறுக்குடையை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த உலகை நிரப்புவதற்கும்
இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருப்பதற்கும் இந்த உலகத்திற்கு நாம் காவலாளிகளாக இருக்க கடவுள் அந்த குடும்பத்திற்கு கடவுள் ஒரு பொறுப்பை தருகின்றார். 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு அழகிய ஒரு நேரட்டிவ் ஸ்டோரி என்று சொல்லலாம். அதில் வருகின்ற அருமையான ஒரு நிகழ்வுகள். கடவுள் பூமியிலிருந்து மண்ணை எடுக்கின்றார். அந்த மண்ணுக்கு ஒரு உரு கொடுக்கின்றார். உரு கொடுப்பது மட்டுமல்ல, அதனுடைய அந்த ஆணுடைய நாசியில் அவருடைய உயிர் மூச்சை ஊதுகிறார். அவன் உயிர்லோனாக மாறுகின்றான். ஆகவே 1ஆம் அதிகாரத்தின்படி இந்த திருக்குடும்பம் கடவுளுடைய சாயலை பெற்றுக்கொண்டது. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற ஆசிரியர் மிக அழகாக அதை சொல்லுகிறார். எப்படியா கடவுள் ஒரு குயவனை போன்று நம்மை வணைகின்றார். அப்ப அவர் நம்மை வடிவமைத்தார். கடவுள் நம்மை வடிவமைத்து கொடுக்கின்றார். அதற்கு பயன்படுத்துகிற எபிரேய சொல் அவுசா என்று சொன்னால் உருவாக்குவது. கடவுள் 2ஆம் அதிகாரத்தின்படி நாம் படித்தால் மானை கடவுள் உருவாக்குகின்றார். அவருடைய திரு உலகத்திற்கு ஏற்றவாறு அதை வடிவமைக்கின்றார். ஏதோ வடிவமைப்பது மட்டுமல்ல, அந்த வடிவமைத்த அந்த ஆணுக்கு கடவுளே தன் உயிரை கொடுக்கின்றார். சரி, இப்படி கொடுத்தாரே தவிர அந்த ஆணுக்கு ஒரு பெயர் வைக்க டெஸ்ட் அவுடாமா என்று சொன்னால், டெஸ்ட் என்பது பொருள் மண்ணிலிருந்து எடுத்ததால் அவனுக்கு மண் என்று பெயர் வைக்கிறார். அது எபிரேய சொல் அவுதாமா, ஆதாம் என்பது. இந்த ஆதாம் தான் தனியாக இருப்பது நல்லதல்ல. காரணம், இந்த ஆதாமிடம் எந்த விலங்குகள் எல்லாம் படைத்து கொடுத்தாரோ எல்லா விலங்குகளுக்கும் ஆதாம் தான் பெயர் வைக்கின்றார். ஆனால் அவர் பெயர் வைத்தாரே தவிர ஒரு விலங்குகள் கூட அவருக்கு துணையாக இல்லை. இதைத்தான் கடவுள் பார்த்து சொல்லுகிறார். கடவுள் படைத்த அந்த படைப்பை பார்த்து அவர் என்ன நினைக்கிறார்? ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல, நான் ஏற்ற துணை நான் உருவாக்குவேன். ஆகவே கடவுள் மீண்டுமாக ஒரு விஷயத்தை ஒரு குயவனாக இருக்கிறார். முதலாவதாக ஆதாமை உறங்க வைக்கின்றார். உலகத்திலே முதல்ல அனிஸ்தீசியா டாக்டர் யாருன்னா கடவுள் தான். முதலாவது அவனை உறங்க வைக்கின்றார். கடவுள் திருமறை எங்கெல்லாம் அற்புதங்களை செய்கின்றாரோ அப்போதெல்லாம் உறங்க வைத்தார். யோசேப்பை உறங்க வைத்து சொன்னார், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். யாக்கோபை உறங்க வைத்து ஒரு காட்சியளித்தார், இந்த நிலத்தை நான் உனக்கு தருவேன். அதற்கு பெயர் தான் பெத்தேல் என்று பெயரிடுகிறார், ஹவுஸ் ஆஃப் காட். எங்கெல்லாம் உறங்க வைக்கின்றாரோ அங்கெல்லாம் கடவுள் ஒரு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கு. இங்கேயும் ஆதாமை உறங்க வைக்கிறார், ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறார். எரேமியா 31:22 God has created a new things on the earth. A woman encompasses a man. கடவுள் ஒரு அதிசயத்தை படைத்திருக்கிறார். அந்த அதிசயம் யாரா? ஒரு பெண் தன் கணவரை பாதுகாப்பாள். 128 சங்கீதம் 3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வீட்டோரங்களில் அப்படின்னா, நான் ஒருவேளை எனக்கு திருமணம் ஆச்சு, 1000 வீட்டோரங்களில் தான் வைத்திருக்க சொல்லி திருமறை சொல்லுகிறது என்று சொல்லி நான் 1000 ஓரமாக வச்சிடல. அவர்கள் கொண்டு வந்த பொருட்களைத்தான் ஓரமாக வைத்தேன். ஆனால் அவள் தான் அந்த குடும்பத்துடைய தலைவியாக இருக்கின்றார். அந்த மொழிபெயர்ப்பில் மற்றொரு ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் வாசித்தேன். யுவர் வைஃப் வில் பி லைக் எ ஃபுல் வைன் வித்தின் யுவர் ஹவுஸ். உன் வீட்டிலே உன் மனைவி. லிவிங் பைபிள், இல்லுஸ்ட்ரேட்டட் பைபிள் திருமறையில் சொல்லப்படுகிறது ஹானரபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. அந்த மனைவி உன் வீட்டிலே உயர்ந்த இடத்தில் இருப்பாள். எல்லாருக்குமே, யார் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, பெண் தான் இந்த வாழ்வின் மையமாக இருக்கிறாள். அதற்கு பெயர் தான் ஏவாள். ஏவாள் என்ற சொல்லிற்கு எபிரேயத்தில் அவ்வவ் என்ற சொல். அவ்வவ் என்று சொன்னால் லிவிங் அல்லது லைஃப் என்பது பொருள். அவள் தான் நாம் திருமணம் செய்கிற போது ஒரு ஆணுக்கு அவள் கொண்டு வருகிற எல்லா பொருளும் வாழ்வின் மையமாக கொண்டு வருகிறார். அவள் போடுகிற நகையிலிருந்து அவள் கொண்டு வருகிற எல்லாமே இன்றைக்கு புதிய நம் நவீன கலாச்சாரத்தில் கார், பைக் எல்லாமே கொண்டு வருகிறாள். அவள் தான் இந்த வாழ்வின் மையமாக இருக்கின்றாள். அது வாங்குவது சரியா தவறா அது இப்ப நான் பேச விரும்பல. இன்றைக்கு திருமணம் இது உடன்படிக்கையின் கொண்டாட்டம். ஆகவே அதற்காக இதை நான்
கோடிட்டு காண்பிக்கின்றார். ஒருவேளை பெண்ணுக்கு அவர் பெண் சார்பாக பேசுகிறதில் திருமறை நமக்கு சொல்லுவோம். இன்றைக்கு இருப்பை பற்றி நான் பேசவில்லை. திருமறையிலே கடவுள் பெண்மை எப்படி படைத்தார் என்று சொன்னால், அவள் தான் வாழ்க்கை, அவள் தான் வாழ்வின் மையமாக இருக்கிறாள், அவள் தான் வீட்டின் மையமாக இருக்கிறாள். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக படைச்சிட்டாரு. ஆணை பண்ணை எடுத்தாரு, உருவம் கொடுத்தாரு. நாள் பெண்ணை படைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த தொடர் காலங்கள் உறங்க வைக்கின்றார். விலா எலும்பை ஒன்றை எடுக்கிறார், அந்த இடத்தை அடைக்கின்றார். எடுத்த விலா எலும்பை பெண்ணாக உருவாக்குகிறார், அதை அவரிடம் கொண்டு வருகிறார். கடவுள் இந்த பெண்களை பற்றி நீதிமொழி அழகா சொல்லுவார். நீதிமொழி 12:4 புத்தி உள்ள பெண் தன் இல்லத்தை புத்தி உள்ள பெண், பண்புள்ள ஒரு பெண் தன் கணவருக்கு அவள் தான் கீடமாக இருக்கிறாள். வாழ்வின் கீடம் அவள் தான். A good wife is the crown of her husband. பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு அவள் தான் கீடமாக இருக்கிறாள். நீதிமொழி 14:1 The wise woman builds her house. புத்தி உள்ள பெண் தன் இல்லத்தை கட்டுகின்றாள். நீதிமொழி 18:22 அதாவது மனைவியை அடைகிறவன் கண்டடைகிறவன் பாக்கியவானாக இருக்கின்றான். கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்கிருந்து வருகிறதா? கடவுளும் இருந்து வருகிறது. அழகா சொல்றாரு, he who finds a wife finds a good thing and obtains favor from the Lord. நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறார், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்த சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ ஆண்டவர் அருளுகின்ற அருக்குடை என்று சொல்லுகிறார். இதே நீதிமொழிகள் கடைசி அதிகாரம் 30 நாம் எல்லாருக்கும் தெரியும். 128 சங்கீதத்திலே முதல் வசனம், ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு ஆண். நான் யோசித்த ஆண் மட்டும்தான் பயப்படணுமா? அப்ப பெண்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது விட்டதை நீதிமொழியில் சொல்லுகிறார். அழகும் வீண், ஐஸ்வர்யமும் வீண், அங்கு இருக்கின்ற எல்லாமே வீண், ஆண்டவருக்கு பயப்படுகிற பெண்ணே வாக்கியவதி என்று சொல்லுவார். ஆகவே இல்லறம் என்று சொல்லுவது, திருமணம் என்று சொல்லுவது, ஆணும் பெண்ணும் கடவுளுக்கு அஞ்சுகிறதாக, அவர் அஞ்சு வாழுகிற ஒரு குடும்பமாக கடவுள் அழைக்கின்றார். இதைத்தான் மத்தேயு 19 அதிகாரத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். அங்கே கேட்கிற கேள்வி உங்களுக்கு தெரியும். அதற்கு ஆண்டு விடையளிக்கின்றார். 2 அதிகாரத்துடைய சொல்லையும் எடுத்து பயன்படுத்துகிறார். முதலாவது ஆதியாகமம் 1:27 கடவுள் ஆண் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். 5 வசனத்தில் இதனால் கணவன் தாய் தன் தந்தையும் விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இவர்கள் ஒரே உடலாக இருப்பார்கள். They become one flesh என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, ஆணையும் பெண்ணையும் கடவுள் படைத்த அந்த நிகழ்வை திருமறை மிக அழகாக படித்து நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த திருமணத்தை உயர்வாக நினைக்கின்றோமா? எபிரேயர் 13:4 திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். Let marriage be held in honor by all. இன்றைக்கு திருமணம் ஒரு அறுவடையாகத்தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பணம் கொடுப்பார்கள், எவ்வளவு நகை போடுவார்கள் என்று சொல்லி ஒரு வியாபார மயமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. இன்றைக்கு எந்த செய்தித்தாள் எடுத்து பார்த்தாலும் சரி, அங்க வரதட்சணை கொடுமைக்கு ஒரு பெண் அங்கே இறக்கின்றாள். நான் கல்லூரி படிப்பில் நான் இருந்தேன். 1ஆம் ஆண்டு எங்கள் ஊர் பக்கத்தில் செதில்பாக்கம் என்கிற ஊர். அந்த அண்ணன் நான் பார்த்துருக்கேன். அவன் டிராக்டர், புது டிராக்டர் ஓட்டு வர, நல்ல லேண்ட்லாட், நில புலன்கள் அதிகம் உண்டு. அவர் சொன்ன என்கிட்ட சொன்னேன்னே, தம்பி எனக்கு திருமணம் அப்படின்னா வர முடியாதுண்ணே. அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு நான் இங்கே போவேன். திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகி ஒரு 5 ஆண்டு, அதுக்குள்ளே நான் இறையல் கல்லூரிக்கு நான் வந்து விட்டேன், மதுரைக்கு. அப்போ நான் மீண்டுமாக ஊருக்கு செல்லும்போது விஷயம் சொன்னாங்க, அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நான் சொல்கிறது 94-95 அப்போவே 10 லட்சம் ரூபாய் பணம், 100 சவரன் நகை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 10 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தியிருக்கிறார். அந்த அக்கா போய் நான் எல்லாம் அப்படியெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ அவர், அவங்க அப்பா அம்மா 3 பேரை சேர்ந்து
சாகடிச்சு இந்த கணுவா பெரிய பெரிய ஆணி, ஏன்னா அது ஊத்து கொளுத்துனா அந்த உடல் வந்து மேலே வந்துடும் சொல்லிட்டு அதை அடித்து கொளுத்திட்டாங்க. கொளுத்திட்டு இது மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனால் காவல்துறை வந்து பார்க்கிறார்கள். அந்த பணத்தை தூங்க முடியல. பார்த்தா ஆணி அடித்திருக்கு, ஒவ்வொரு கணுவுக்கும் ஆணி அடித்திருக்கிறாங்க. இந்த கணு இங்கே கால் கைது செய்யப்படுகிறார். நான் சொல்வது ஏதோ எப்போதும் நடப்பதாக அல்ல, இன்றைக்கும் அது அந்த கொடுமை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. செய்தித்தாளில் நாம் எப்போது பார்த்தாலும் இன்றைக்கு திருமணம் ஒரு வியாபார மயமாக மாறி இருக்கிறது. கடவுள் அப்படியெல்லாம் வியாபாரத்துக்காக அந்த திருமணத்தை அவர் படைக்கவில்லை. ஆதியாகமம் 24வது அதிகாரத்தின்படி ஈசாக்கு தான், ஆபிரகாம் தான் தன் மகனுக்கு பெண் கொண்டு வருகிற போது அங்கே நகை போட்டு கொண்டு வருகிறார். அந்த வீட்டில் அன்றைக்கு அந்த யூத சமயத்தில் யூத கலாச்சாரத்தில் இருந்த அந்த நிகழ்வை தான் நகட்டி காண்பி அங்கே இருக்கிற வேலைக்காரிகளாம் அவர் அனுப்புகின்றார். இங்கே திருமறையிலே கடவுள் படைத்த இந்த திருக்குடும்பம் வியாபாரத்துக்காக படைக்கவில்லை, கடவுளுடைய சொந்த ஊழியத்துக்காக திருப்பணிக்காகத்தான் குடும்பத்தை படைத்தார். ஆகவேத்தான் ஆதியாகமம் 2:15 மனிதனை ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கும் மனிதனை வைத்தார். till it and dress it. இந்த ட்ரெஸ்ஸிட், இந்த டிலிட் என்ற சொல்லிற்குத்தான் அவுபாட் என்ற சொல்லிற்கு பெயர் காவலாளி. நாம் எல்லாரும் ஒரு அந்த கடவுள் படைத்த அந்த குடும்ப அந்த உலகத்திற்கு தான் இருந்த அந்த இருக்கையில் தான் மனுக்குலத்தை அமரச் செய்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து கண்காணியாக அவனை வைக்கின்றார். ஆதியாகமம் 3:23 மீண்டுமாக அந்த மண்ணை பண்படுத்த மனிதனை கடவுள் அவனை ஏதேன் தோட்டத்தில் அனுப்பிவிட்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருமண வாழ்க்கை என்பது, திருமணம் என்பது கடவுள் தன் சொந்த சாயலிலே அவர் வணைந்தார். அந்த சொந்த சாயலிலே வணைந்தது மட்டுமல்ல, அது 3 விஷயத்தை இந்த குடும்பத்துக்கு தருகிறார். இந்த உலகத்திலே நீங்கள் பெருகுங்கள், இதை ஆளுங்கள், இதை உட்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தின்படி கடவுள் ஒரு அழகிய ஒரு நிகழ்வை அங்கே நிகழ்த்துகிறார். அந்த ஆசிரியர் மிக அழகாக எழுதுகிறார். நேரேட்டிவ் ஸ்டோரியாக அதை எழுதுகின்றார். ஒரு நிகழ்வாக அதை எழுதுகின்றார். கடவுள் விசுவாச வரலாற்றிலே நிகழ்த்தியதை எங்க மிக அழகாக வடிக்கின்றார். ஆணை எப்படி படைத்தார், பெண்ணை எப்படியெல்லாம் யோசித்து இந்த குடும்பத்தின் மையமாக எப்படி இருப்பாள் என்பதை யோசித்து கடவுள் அங்கே வாழ்வாக, அங்கே உயிராக அங்கே வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அறிமுகத்தோடு 3 குறிப்பை சொல்லி நான் விடைபெறுகிறேன். முதலாவது குறிப்பாக, வெட்டிங் கிரியேட்டட் பை காட். திருமணம் கடவுளால் அல்லது குடும்பம் என்கின்ற அந்த அமைப்பை கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1:27 எப்படியா, மண் பிளஸ் உயிர் ஈக்குவல் டு ஆண். கடவுள் மண்ணிலே அவனை படைத்து தன் உயிர் மூச்சை கொடுத்து அவனை ஆணாக படைக்கின்றார். இந்த அமைப்பை இவர்கள் சொல்வதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்த ஒரு ஊர், 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே. எகிப்து தேசத்திலே யுகாரிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புராணத்திலே ஒரு கதை இருக்கிறது. மார்துக் என்கிற ஒரு உயர்வான கடவுள், சுப்ரீம் காட், அவருக்கு எதிராக அப்சு, கிங்கு என்று சொல்லப்படுகிற கடவுள்கள் எதிராக இருந்தார்கள். இந்த மார்துக் என்கின்ற கடவுள் எதை போய் படைத்து வந்தாலும் தியாமத்தும் அப்சும் கிங்கும், இது தியாமத் என்பது பெண் கடவுள், இது 2ம் ஆண் கடவுள். இந்த 3 பேரும் மார்துக் என்கிற கடவுள் படைத்தால் அதை அழித்து விட்டு வந்து விடுவார். இதை யோசித்த மார்துக் கடவுள் தியாமத்தை 2ஆக விட்டு ஒன்று வானமாக இன்னொன்று பூமியாக படைத்தார். இந்த அப்சு கிங்கு அப்படின்னு சொல்லுகிற இந்த 2 கடலை கொன்று மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை தந்து கிங்கினுடைய ரத்தத்தை ஊற்றித்தான் மனிதனை படைத்தார் என்று சொல்லி யுகாரிட் என்று சொல்லப்படுகிற பாபிலோன் தேசத்தில் வாழ்கிற போது அவர்கள் படித்தார்கள். ஆனால் இவர்கள் அந்த விசுவாசத்தை எழுதுகிறார்கள். மோசேவாளர் வழியாக 5 குழுவினர் அதை எழுதுகிறார்கள். எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், கடவுள் அப்படியெல்லாம் மனுக்குலத்தை படைக்கவில்லை. மோசேக்கு கடவுள் எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படித்தான் படைத்தார் என்று சொல்லித்தான் இவர்கள் இந்த விஷயத்தை எழுதுகிறார்கள்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்பம் அல்லது திருமணம் கடவுளால் படைக்கப்பட்டது. ஆகவே தான் எபிரேயர் 13:4 திருமணத்தை நாம் உயர்வாக கருத வேண்டும் என்று சொன்னால், இந்த குடும்ப அமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் ஒரு உயர்வான கடவுள். யெகோவா என்று சொன்னால் எக்ஸிஸ்டிங் காட், அவர் 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 உயர்ந்த கடவுள். எலோகியம் என்ற கடவுள் என்று சொன்னால் படைப்பாளராகிய கடவுள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருமணத்தை, இந்த குடும்ப அமைப்பை கடவுள் தன் சாயலாகத்தான் படைத்திருக்கின்றார். இருவரும் எப்படி இருப்பார்களாம்? ஒரே உடலாக இருப்பார்கள். நாம் இந்த செம்பொருளுக்காக படிக்க கேட்ட 1 Corinthians 13 அன்பை பற்றி சொல்லி எந்த இதுலையுமே அன்பை பற்றி எந்த விளக்கமும் இல்லை. பரிசுத்த பவுலுடையார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிற மிக அழகாக எழுதுகிற, அன்பு அயோக்கியமானது செய்யாது, அன்பு தீங்கு செய்யாது. அது சொல்லுகிற ஒவ்வொரு நிகழ்வு அன்பை பற்றி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக அது இருக்கின்றது. அது நீதியை தான் செய்யுமா, அது அயோக்கியமானதை செய்யாது, அது தீங்கு செய்யாது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆணும் பெண்ணும் அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த அந்த உடலுக்கு அடையாளமாக சொல்லுகிறார். உடல் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அருப்படை. அந்த உடல் கடவுளுடைய ஆலயம். அந்த ஆலயம் எதன் அடித்தளத்தில் இயங்கணுமா? அன்பின் தளத்தில் இயங்க வேண்டும். ஆகவே இவர்கள் ஓர் உடலாக அன்பிலே பின்னி பிணைந்து இவர்கள் வாழ கடவுள் அழைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் அந்த அழைப்புக்குத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டியது, இந்த குடும்ப அமைப்பை, இந்த குடும்ப அமைப்பாகி திருமணத்தை கடவுள் தான் படைத்தார். அதுவும் ஒரு சாயலாக படைத்தார். அதுவும் ஒரு சாயலாக மட்டுமல்ல, அவர் ஓர் உடலாக நம்மை படைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். 1 யோவான் 5 முழுதுமாக படித்தால் சொல்லுவார், கடவுள் அன்பாக இருக்கிறார். எப்படி கடவுள் அன்பாக இருக்கிறாரோ அந்த பண்பை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தான் நாம் அன்பின் அடிப்படையிலே ஓர் உடலாக வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கின்றார். ஒருவேளை பால் கனகராஜ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய லாயரத்தில் இருக்கின்ற அவர் சொல்லுகிற காரியம், ஐயா நீங்கள் ஆலயத்தில் திருமணத்தை நடத்தும் போது நல்ல புத்தி சொல்லுங்கய்யா. ஏன்னா சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கின்ற கேஸில், வரதட்சணை கொடுமை டிவோர்ஸ் கேஸில் 80% நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய என்று சொல்லுகிறார். ஆக நாம் திருமணம் என்று சொல்வது ஒரு வியாபாரமாக அதை இன்னைக்கு மாற்றியதால் காரணத்தினால தான் இன்றைக்கு குடும்பங்கள் அங்கே உயர்நீதிமன்றங்களில் போய் நின்று கொண்டிருக்கு. நீதிமன்றங்களில் போய் நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறது. கடவுள் அதற்காக நாம் படைக்கவில்லை, அவருடைய வேலைக்காரர்களாக படைத்திருக்கிறார். அதை நாம் என்றைக்கு உணர்கின்றோமோ, என்றைக்கு நமக்குள்ள இருக்க சுய எண்ணங்கள், சுய கௌரவம், நம்ம அந்த கௌரவம் என்று சொல்லுகிறோமே, அதை நம்மை அழிக்கக்கூடியது, நம்மை மரணத்திற்கு தள்ளக்கூடியது. எந்த குடும்பத்தில் இந்த பெருமைகள், எந்த குடும்பத்தில் ஆண்டவரை கௌரவம் என்கின்ற அந்த பிசாசு உட்கார்ந்தாலே போதும், அந்த குடும்பம் ஆலயத்தில் இருக்காது, அது நீதிமன்றங்களில் போய் நிற்கும். நம்முடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அதை எடுத்து தூக்கி எறிவோம். கடவுள் இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார், அன்பை அதற்கு கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது குறிப்பாக வெட்டிங் ஆர் ஃபேமிலி டிசைன் பை காட். திருமணம் அல்லது குடும்பம் கடவுளால் வடிவமைக்கப்பட்டது. தான் முதல் விளக்கத்தில் சொன்னது போன்றுதான் எல்லாவற்றையும் நான் நல்லது என்று கண்ட ஆண்டவர் வெளிச்சத்தை நல்லது என்று காணுகிறார். வானத்தை, பூமியை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு தேவையான விதை தருகிற எல்லா மரங்களையும் நீர் உருவாக்கிக்கொள் என்று உருவாக்குகிறது. பூமியை ஒரு உற்பத்தி சாலையாக கடவுள் மாற்றுகிறார். ஆதியாகமம் 1:11 அது உற்பத்தி சாலையாக மாறுகிறது. அவர் பகலை ஆளுவதற்கு பெரிய சுடரை, இரவை ஆளுவதற்கு சிறிய சுடர்களை அவர் அமைத்து தருகிறார். எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட ஆண்டவர் மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று அவரை கண்டிருக்கிறார். இட் இஸ் நாட் குட். ஆகவே ஐ வில் மேக் ஹிம் எ ஹெல்பர் ஆஸ் எ ஸ்பாட்மேன். ஆண்டவர் ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல, பெண்கள் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லித்தான் கடவுள் அந்த குடும்பத்தை படைத்தவராக மட்டுமல்ல அதை வடிவமைக்கின்றார்.
அவர் ஏசையா சொல்லுவார் அல்லவா, கடவுள் உள்ளம் கரங்களில் நம்மை வரைந்திருக்கின்றார், அவர் பேர் சொல்லி அழைக்கின்றார். ஆகவே கடவுள் இந்த குடும்பத்தை அவர்தான் வடிவமைத்திருக்கிறார். காரணம், அவர்தான் பெயர் வைத்திருக்கிறார், அவர்தான் நம்மை உருவாக்கியிருக்கின்றார், அவர் பெயர் வைத்து நம்மை அழைக்கின்றார். ஆக அவர் பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். நான் முகரில் சொன்னது போல மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், ஹெர்மான் புக்குல் என்கின்ற ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார். பிறகு அதே கருத்தை பிளினி என்கின்ற ஆசிரியர் சொல்லுகிறார். அதே கருத்தை அகஸ்டஸ் என்று சொல்லப்படுகிற சொல்லுகிறார். கடவுள் ஏன் விலாயிலும் இருந்து பெண்ணை படைத்தார்? ஒருவேளை தலையிலிருந்து படைத்திருந்தால் பெண் சொல்லுவானா, நான் தான் உனக்கு தலை, ஆண் சொல்லுவானா, நான் தான் உனக்கு என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்திக் கொள்வார்கள். ஆகவே நமக்கு தலை யாருன்னா கடவுள் தான் தலையாக இருக்கிறார். ஏன் அவர் காலில் போட்டு, கால் இருக்கிற எலும்பை படைக்கலன்னா அவன் காலையே போட்டு மிதிச்சுட்டு இருப்பான். ஆகவே தான் கடவுள் யோசிக்கின்றார், இதயத்து பக்கமாக இருப்பதை எடுத்து நாம் படைப்போம். ஆகவே இவள் அவருடைய இதயத்தின் பக்கமும் அவன் இவருடைய இதயத்தின் பக்கமாக அமர்வது தான் கடவுளுடைய படைப்பாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர்கள் சொல்லுவதை ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் படைத்தவராக மட்டுமல்ல, வடிவமைத்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலை அவர் புதிதாக துவக்கி கொடுத்து அவருடைய பணி, நாம் நம்முடைய பணியை செய்வதற்கல்ல, அவருடைய பணியை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் நம்மை வடிவமைத்துக் கொண்டே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் நான் சில நேரத்தில் நான் யோசிப்பதுண்டு, பெண் அழைப்பு எதுக்கு? மாப்பிள்ளை வந்தால் வந்து உட்காருன்னு சொல்லணும், ஆனால் பெண் வந்தால் அப்படி அல்ல. ஏனால் அவள் தான் இந்த வாழ்வின் மையமாக இருக்கிறாள், அவள் தான் இந்த குடும்பத்துடைய வாழ்வாக இருக்கிறாள், உயிராக இருக்கிறாள். ஆகவே தான் அவள் வருகிற பொழுது எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவளை நாம் வரவேற்க வேண்டும். இதை எப்படி அப்படின்னு நான் யோசிப்பதுண்டு. கடவுள் தான் அவனை உறங்க வைத்து அவனிடமிருந்து விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக படைத்ததை அவர்தான் அழைத்து வருகிறாள் அந்த ஆதாமிடம். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், என் எலும்பிலும் எலும்பானவள். அதிசயப்படுகிறான். அவர் கடவுள் படைத்த எல்லா படைப்பும் அவருக்கு தெரியும். ஆனால் அப்படி தானே சொல்லுது, அவர் படைத்து கொடுக்கிறார், அவன் தான் பெயர் வைக்கிறான். ஆனால் தன் உருவிலே அந்த பெண்ணை பார்க்கிற போது அவன் அகமகிழ்ந்து பாடுகிறான், என் எலும்பிலும் எலும்பானவள், என் சதையிலும் சதையானவள், போன் ஆஃப் மை போன்ஸ், மை ஃப்ளஷ் ஆஃப் மை ஃப்ளஷ் என்று சொல்லுகிறான். ஆகவே முதல் அன்பு பாடல், முதல் காதல் பாடல் எது என்று சொன்னால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற 24வது வசனம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லு, என் எலும்பிலும் எலும்பானவள், என் சதையிலும் சதையாகவே தன் வடிவில் கடவுள் வடிவமைப்பதை பார்த்து இந்த ஆண் அவன் பாடுகிறான், he brought her to the man என்று அங்கே திருமறை சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் நாம் திருமணம் செய்தோமோ அந்த பெண்ணை அவர்தான் நமக்கு நம் இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்களாக, கடவுளால் வடிவமைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக, திருமணம் அல்லது குடும்பம் blessed by God, கடவுளால் ஆசி பெற்றது. முதலாவது கடவுள் யாரை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எந்த உயிர் இன்னொரு உயிரை பெற்றெடுக்கிறதோ அதைத்தான் கடவுள் ஆசீர்வதித்தார். பறவை கடலை சமுத்திரத்தை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு தேவையான உயிரை நீயே உருவாக்கி கொடு. வானத்தில் பறக்கின்ற பறவைகள் இந்த தண்ணீர் தான் உருவாக்கியதாக திருமறை சொல்லுகிறது. அப்ப எந்த உயிர் இன்னொரு உயிரை பெற்றெடுக்கிறதோ அந்த உயிர் தான் ஆசி பெற்றது. இரண்டாவது ஆசீர்வாதம் மனுக்குலம் பெற்றுக்கொண்டது. 28ஆம் வசனத்தில், நீங்கள் புசித்து குடித்து உலகத்தில் நீங்கள் பெருகு fill the earth என்று சொல். அதே போன்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஒரு பழைய ஒரு மனுக்குலத்தை அழித்து ஒரு புதிய மனுக்குலத்தை உருவாக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம், அங்கே ஏவாள், அவருக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் காயின், ஆபேல், சேத்து. காயின் என்று சொல்லப்படுகிற நிலப்பிரபுவால் நாடோடியாக ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவனை கொன்றான். அந்த தலைமுறை கடவுள் அடையாளத்தை அனுப்பி துரத்தி விட்டார். மூன்றாவது பிறந்தவனை 2வது இடத்திலே கடவுள் வைக்கிறார், சேத்து. அவரிடமிருந்து வந்த 10 தலைமுறை, 10வது தலைமுறை தான் நோவா. நோவாவுக்கு பேர் மேட்சி, கிருபை என்பது பொருள், இரக்கம் என்பது பொருள். கடவுள் அந்த நோவாவின் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து
ஒரு புதிய படைப்புக்கு அந்த குடும்பத்தை அழைத்து செல்கிறார். மீதி எல்லா மனுக்குலத்தையும் வெள்ளப்பெருக்கால் அழிக்கின்றார். அவருக்கு 3 பிள்ளைகள், ஷெம், கேம், ஜாபேத். இந்த ஷெம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சேம் என்ற சொல்ல 2வது மகன் வழியாகத்தான் கடவுள் ஒரு புது படைப்பை உருவாக்குகின்றார். ஆதாம் முதல் படைப்பில் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ புசித்து குடித்து உலகத்தை நிரப்புங்கள். அந்த தலைமுறை அழித்து சேமின் வழியாக ஒரு புதிய உயிரை அங்கே, புது உயிர் மானுடம் அங்கே உருவாகுகிறது. எல்லாம் நாட் ஒன்லி ஹியூமன் கைண்ட், எல்லா உயிரும் அவர் அந்த பேழையில வைத்திருந்த ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளையும் அவர் உள்ளே வைத்திருந்தார். எல்லா உயிர்களும் மனுக்குலமும் ஒரு புதிய அத்தியாயத்தை அங்கே பெறுகிறது. அப்பொழுது கூட அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் சொல்லுகிறார், அங்கேயும் நீங்கள் புசித்து குடித்து உலகத்தை நீங்கள் நிரப்புங்கள் என்று கடவுள் அங்கே சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆசி பெற்றோராக நாம் இருக்கின்றோம். நாம் மனுக்குலம் மட்டுமல்ல, எதெல்லாம் புதிய உயிரை உருவாக்குகிற உயிர்கள் ஒரு சில அமீபாவிலிருந்து 6 அறிவு படைத்த இந்த மனுக்குலம் வரை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன், ஆதியாகமம் 1:28 நீங்கள் இந்த பூமியை நிரப்புங்கள், எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகையில் கொண்டு வாருங்கள், நீங்கள் ஆளுங்கள் என்று அங்கு சொல்லுகிறார். ஆகவே கடவுள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த உலகம் எம்டி அண்ட் ஃபார்ம்லெஸ், கேயாஸ் என்ற எவரேஜ், அது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்ததை ஒழுங்குபடுத்தி நெருப்படுத்தி எதெல்லாம் குறைவாக இருந்ததோ எல்லாவற்றையும் நிறைவாக்கி, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவராயிருங்கள். உங்களுடைய பரலோக பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். கடவுளத்தில் எந்த குறையும் இல்லை. அப்படித்தான் இந்த உலகத்தை படைத்தார். அப்படி படைத்த கடவுள், பூமி எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம் என்று சொன்னார் அல்லவா? பூமியை நம்மிடம் கொடுத்து விட்டு வானத்தில் அவருடைய அரசாட்சியில் அமர்ந்திருக்கின்றார். இந்த பூமியின் பாதபடியாக இருக்கின்ற பூமியைத்தான் மனுக்குலத்திடம் கொடுத்து காவலாளியாக கண்காணியாக வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த பொறுப்பில் இருந்து நாம் தவறி இருக்கின்றோம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக கடவுள் நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். சுனாமியில் இருந்து 2015 நடந்த ஒரு பெரிய வெள்ளத்தின் வழியாக இன்றைக்கு இந்த அசாமில், வட இந்தியா முழுவதும், சீனா, ஜப்பான் எல்லா இடத்துல பயங்கர மழை, இயற்கையின் வழியாக நம்மை கடவுள் ஏதோ ஒரு எச்சரிப்பு தந்து இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டு கொள்ளை குடும்பமாக கொண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் எங்கும் மரண ஓலங்கள். ஏதோ இயற்கை வழியாக கடவுள் நம்மை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பை நாம் மீறிக்கொண்டே இருக்கின்றோம். ஏன்னு சொன்னா, கடவுள் ஆதியில நம்மிடம் கொடுத்தார் அல்லவா, பண்படுத்தவும் பாதுகாக்க கொடுத்தார் அல்லவா, அந்த பொறுப்பை விட்டு நாம் விலகி இருக்கின்றோம். ஆகவே இயற்கை நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. பாவம் என்று சொன்னால் குடி, பீடி, பொடி என்று ரைமிங்கா சொல்வது அல்ல. கடவுள் இதெல்லாம் நம்மிடம் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் பொறுப்பில்லாமல் நாம் செயல்பட்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், சோம்பேறியான ஊழியக்காரனே, நீ பற்கடிப்புள்ள இடத்திற்கு நீ சொல்லுவாய் என்று அங்கே தள்ளுகிறார். பொறுப்புள்ள 2 வேலைக்காரர்கள், ஒருவன் இதோ நான் 5 பெற்றேன், 10ஆக வைத்திருக்கிறேன், இதோ 2 வாய் நான் 4ஆக வைத்திருக்கிறேன், அதை பார்த்து சொல்லுகிறார், உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனே, இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையும் உத்தம் உள்ள குடும்பமாக நாம் வாழ்கிறோமா இந்த உலகத்தில் என்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை வைத்துத்தான் கடவுள் இறையரசு நம் கரங்களிலே கொடுப்பார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு திருக்காட்சி. 2ஆம் வருகை எப்படி இருக்கும் வேற யாரும் சொல்ல, லூக்கா, மார்க், யோவான்லாம் சொல்லலாம், மத்தேயு மட்டும் தான் சொல்லுகிறார். எல்லா மக்களையும் 2ஆக பிரிப்பார், உங்கள் செம்மறி ஆடி கொண்டு வெள்ள. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷீப் என்ற சொல்லிற்கு அகராதியில, தமிழ் அகராதியில ஒழுக்க வரம்புள்ள. கோட் என்ற சொல்லிற்கு ஒழுக்க வரம்பற்ற. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒழுங்குள்ளது, ஒழுங்கு இல்லாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரியாணின்னா மட்டன் பிரியாணினா செம்மறியாட்டுக்கறி தான் நல்லா இருக்கும். ஆனால் குழம்புக்கு நாம் என்ன பண்ண, வெள்ளாட்டு, நம்ம போய் வெள்ளாட்டுக்கறி தான் வாங்குவோம். நம்ம என்னைக்கே வெள்ளாட்டுக்கறியை வாங்கி தந்தோம், வெள்ளாடு மாதிரி தான் இருக்கும். வெள்ளாட்டை பார்த்து சொல்கிறாரு,
என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் செம்மறியாட்டை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் தந்தையால் ஆசி பெற்றவர்களே, நாங்கள் இந்த உலகம் உண்டானது போல உருவாக்கியுள்ள அந்த அரசுக்குள்ளில் செல்லுங்கள். இங்கே வெள்ளாடுகளை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் என் தந்தையால் சபிக்கப்பட்டவர்களே. காரணம், இந்த சமுதாயத்திலே பொறுப்பில்லாமல் வாழ்ந்தவர்கள், இந்த சமுதாயத்திலே நாம் கடவுளுடைய குடும்பம் என்கின்ற ஒரு பொறுப்பற்ற நிலையிலே செயல்பட்டு சுயநலத்தோடு நாம் செயல்பட்டதினாலே இன்றைக்கு நாம் எல்லா துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிற போது மத்தேயு 10 சொல்வாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் deny themselves or deny himself, தன்னைத்தான் வெறுத்து. வெறுமை நமக்கு இருக்கிறதா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. முதலாவது emptiness, தன்னை வெறுமையாக்கினார். நான் பரிவாரங்களோடு பிதாவோடு தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த நான் என்பதை அவர் வெறுமையாக்குகிறார். இரண்டாவது தாழ்மையாக ஒப்புக் கொடுக்கிறார். இந்த வெறுமை தாழ்மை நமக்கு என்றைக்கு நம் குடும்பங்களில் மலர்கிறதோ, பெருமை எடுத்து குப்பையில தள்ளுவோம். பெருமை கௌரவம் நம்மை மரணத்திற்கு கொண்டு செல்லுமே தவிர வாழ்வுக்கு கொண்டு செல்லாது. கடவுள் அவருடைய குடும்பத்தை, அவருடைய திருக்குடும்பத்தை அவர் சாயலாக படைத்தார். அதுவும் அன்பின் சாயலிலே படைத்தார். அவர் குடும்பத்தை அவர் வடிவமைத்தார். எப்படி? அவருடைய அன்பின் சாயலை வடிவமைத்தார். அப்படி அதற்காகத்தான் அந்த குடும்பத்தை அவர் ஆஸ்வதிக்கின்றார். நீங்களும் நானும் அவனுடைய திருக்குடும்பமாக இருக்கின்றோம், திருக்குடும்பங்களாக இருக்கின்றோம். நாம் இழந்து போன இன்றைய நவீன காலத்தில், இன்றைக்கு நவீன இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளுடைய சாயல் நாம் தொலைத்திருக்கிறோம். மீண்டுமாக நாம் அதை கொண்டு வருவோம். இந்த நவீன காலத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த வடிவமைப்பை நாம் இழந்து போயிருக்கிறோம். மீண்டும் அந்த வடிவத்திற்கு நாம் வருவோம். கடவுள் ஆதியிலே சொன்ன அந்த ஆசையை நாம் இழந்து போயிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாக கொண்டு வருவோம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் 2:7 விளிம்பு வரை நிரப்பினார்கள். என்றைக்கு கடவுள் கொடுக்கிற பொறுப்பை நாம் விளிம்பு வரை வைத்திருக்கிறோமோ அவர்கள் தான் ருசியுள்ள ரசமாக இருக்கின்றனர். அந்த விளிம்பு வரை நிரப்பிய அந்த ரசத்தை யார் ருசி பார்த்தார்கள்? முதலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பரிவாரோடு அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமையாளர்களுக்கு அல்ல. யார் கடைசியில் இருக்கிறார்கள், யார் தாழ்மையாக இருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் கடவுள் அந்த ருசி உள்ள ரசத்தை கொடுக்கிறார். குடும்பமாக நாம் ருசி உள்ள ரசத்தை நாம் பருக வேண்டும் என்று சொன்னார். நம் குடும்பங்களில் குடிகொண்டிருக்கிற செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், சுய கௌரவம், சுய பெருமை எல்லாவற்றையும் தூக்கி எறிவோம், குப்பை என்று எறிவோம். அது உலகம் கொடுக்குகிற குப்பை. பவுல் சொல்லுகிறார், எந்த உலகம் என்னை உயர்வாக கருதியதோ அந்த வைகளெல்லாம் நான் குப்பையாக வெளியே நான் தள்ளிவிட்டேன். குடும்பங்களாகிய நாம் அந்த சாயலை பெற்றிருக்கிறோம், அவருடைய வடிவமைப்பை நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். மீண்டுமாக நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். அன்பை நம்முடைய குடும்பத்திற்கு அடையாளமாக மாற்றுவோம். கடவுள் அப்படிப்பட்ட ஆசையை நமக்கு தந்துள்ளாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் குடும்பங்களின் கடவுளே, எங்கள் குடும்பங்களுக்கு தலைவராக இருக்கிறவரே, இந்த அகில உலகத்திற்கே தலைவராக இருக்கிறவரே, நான் உம்மை போற்றுகிறேன். எங்கள் குடும்பத்திலே குடிகொண்டிருக்கிற சுயநலம், சுய கௌரவம், சுய பெருமை எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி குடும்பத்தை ஏதேன் தோட்டத்திலே படைத்து அதை கொண்டு வந்து கொடுத்த அந்த பொறுப்பை நாம் மீண்டுமாக சிலுவை எடுக்க கிருபைத்தார். சிலுவையில் நாம் கீழே விழுந்து கிடக்கிறது எங்களால். மீண்டுமாக குடும்பமாக சிலுவை தூக்கி நடக்க பின்பற்ற கிருபை. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடக்கிறார். லூக்கா சொல்லுகிறார், அனுதினமும் பின்பற்ற கிடக்கிறார். ஆமாண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு நீ கொடுத்த அந்த சாயல், அந்த வடிவமைப்பு ஆசீர்வாதத்தை இழந்து போனோம் ஆண்டவரே. சுய பலத்தால், சுய கௌரவத்தால், சுய ஆண்டவரே பெருமையாக நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நாங்கள் இழந்து போன அந்த அன்பை மீண்டுமாக நாங்கள் பெற்று இந்த உலகத்திலே சாட்சி சொல்லுவதற்காக அல்ல, சாட்சியாய் நாங்கள் விழுவதற்கு, கோதுமை மணிகளால் விழுவதற்கு குடும்பமாக எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். ஆனால் ஒரு திருமணத்திலே அந்த குடும்பத்தை யாருக்கு ருசுள்ள வாழ்க்கை தர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீர்கள். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் சுய கௌரவத்தை நாங்கள் மறந்து போனோம், சுயநலத்தால் நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் குப்பையாக தூக்கி எறிந்து நம்முடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்பட கிருபைத்தான். பாவி ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தவர்.
இழந்து போனதை தேட வந்தேன், நாங்களும் இழந்து போனதை தேட கிருபைத்தார். நாங்களும் பாவிகளோடு நாங்கள் அமர எங்களுக்கு கிருபைத்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஒப்பு கொடுக்கும். எந்த குடும்பம் பிரிந்திருக்கிறது, எந்த குடும்பம் பிரிவதற்காக நீதிமன்றங்கள் இன்னும் கொண்டிருக்கிறதோ, அப்பா, நாங்கள் அதை திரும்ப போய் வாங்கி உங்களுடைய அன்பிலே நாங்கள் இணைய கிருபித்தார். இனி நாங்கள் திருமண வாழ்வை வியாபாரமாக எண்ணாமல், கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சாயல், எங்களுக்கு கொடுத்திருக்கிற வடிவமைப்பு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசையை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை ஒவ்வொரு குடும்பம் எடுக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். மீண்டுமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளத்தில் உட்பட்டு பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடிருந்து எழுந்தள்ளினார். பரலோகத்திற்கு சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் உலகத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் யாவருக்கும் திரியேக கடவுளின் திருப்பெயரால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆராதனை நடத்தி கடவுளின் செய்தியை வழங்கிய நமது ஆயர் அலெக்சாண்டர் பால் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்போரையும் திருமண நாள் காணும் தம்பதியினரும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். திருச்சபை மக்கள் தங்களால் முடிந்தவர்கள் சந்தாக்கவர் மற்றும் 2 கால உண்டியலை ஆலயத்தில் வந்து படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம், அல்லது ஆலய பணியாளர் அழைத்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகள், திருமண நாளை நினைக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து தருகிறோம். ஆண்டவரே, நீர்தான் அந்த குடும்பத்தை அமைத்திருக்கிறீர், நீர்தான் அந்த குடும்பத்தை வடிவமைத்திருக்கின்றீர், நீர்தான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றீர். தொடர்ந்து மீண்டும் ஒரு ஆண்டை நீர் கொடுத்திருக்கிறீர். உடைய கிருபையால் பலப்படுத்தும். பிறந்தநாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகள் கூட உடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து புதிய ஆண்டை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அளித்தது. நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரால் ஆசீர்வதிக்கின்றோம். நீர் நினைத்திருக்கின்றீர், உடைய ஆசீர்வாதத்தை நீ தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். மீண்டுமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கீர்த்தனையிலே 265 பாடுவோம். கீர்த்தனை 265. Bye.
முடிப்போம். மகா பரிசுத்தமும் திருமுல நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுமைக்கும் நீர் கொடுக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நாங்கள் அமர்ந்திருந்து நீரே கடவுள் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த உலகத்தில் இருப்பவர்களிலும் எங்கள் இருப்ப நீர் மட்டுமே பெரியவராக இருக்கிறேன், அதை புரிந்து கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சொன்னது போல நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பெருகி கொண்டிருக்கிறோம், ஆனால் நீர் சிறுகி கொண்டிருக்கிறேன். இந்த நிலையெல்லாம் மாறி குடும்பமாக நாங்கள் மனம் திரும்பி எங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிற எல்லா பெருமைகள், எல்லா சுய கௌரவங்கள் தூக்கி குப்பை என்று தூக்கி போட்டு அன்பு, விசுவாசம், நம்பிக்கையுள்ள அன்பே பெரியது என்கின்ற அந்த பெரிய அன்பினும் ஆசீர்வாதத்தை இணைய கிருபைத்தார். ஆண்டவரே, குடும்பமாக இணைந்த நாங்கள் ஆண்டவரை இழந்து போனவர்களை தேடுகிற குடும்பமாக, நீதிமான்களை எல்லாம் பாவிலே நாடுகிற குடும்பமாக, இந்த வீட்டிற்கு மீட்பு வந்தது என்று சொல்லக்கூடிய அந்த பணிகளை எங்களை குடும்பமாக இணைத்துக் கொள்ள அருள்தான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் புதிதாக நாங்கள் மாறி பழையெல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து கிறிஸ்துவில் புதிய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி குடும்பமாக மனம் திரும்ப கிருபைத்தார். எங்களுக்கு தேவை இன்றைக்கு மனம் திரும்புதால் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் வந்த பிறகு எல்லா திருச்சபைகளும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே திருச்சபைகள் மனம் திரும்புகிற காலத்தை நீர் கொடுத்திருக்கிறேன், நாங்கள் அதை பயன்படுத்த அருள்தார். 4 மாதங்கள் புரண்டு ஓடிவிட்டது. இனி நாங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிற நாங்கள் குடும்பமாக முழங்கால் படையிட்டு மனம் திரும்பி அந்த தாழ்மை, உடலில் இருக்கிற தாழ்மை, அந்த வெறுமை, ஆண்டவரை கீழ்ப்படுதல் நாங்கள் கற்றுக்கொள்ள அருள்தார். அது குடும்பமாக கற்றுக்கொள்ள அருள்தார். எந்த திருநோக்கத்துக்காக நீர் படைத்தீரோ அந்த குடும்பத்தை, அந்த திருநோக்கத்தை நிறைவேற்றுகிற குடும்பமாக தாழ்த்தி கொடுக்கணும். பெருமை அல்ல, தாழ்மை அல்ல. தன்னை உயர்த்துகிறவனை கடவுள் தாழ்த்திடுவார். யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை உயர்த்துகிறார். இருப்பதும் எடுக்கப்படும் என்று சொன்னாண்டவர். ஐயோ, நீர் கொல்லாத எஜமான், எதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் கூட்டுகிறவர் என்று சொன்ன அந்த விலைக்கரை பார்த்து சொன்னீர், இதோ பொல்லாத ஊழியக்காரனே, நாங்கள் பொல்லாத குடும்பங்களாக இல்லாதவர்கள். இதோ 2 காசு இருப்பிடத்தில் மீண்டும் அதை கொடுங்கள். இந்த 1 காசு வைத்திருந்தானே, அந்த காசை எடுத்து 5 தாலந்து வாங்கின இடத்தில் கொடுங்கள் என்று ஒப்படைத்து நாங்கள் குடும்பமாக சிறிய காரியங்களிலே நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும் அதன் வழியாக பெரிய காலை சாதிக்க அருள்தார். எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். கடவுளுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஆளில் ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்தவர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களோடும், குறிப்பாக ஒருவரை நீதிமன்றங்களிலே பிரிவிலே காத்துக் கொண்டிருக்கும் குடும்பங்களுடைய ஐக்கியத்தோடும் சதாக்கள் இணைத்திருப்பதாக. இந்த திருவழிபாட்டுக்கு முடிவாக தெய்வ ஆசீர்வாதத்தோட இந்த கவியை நாம் பாடி நாம் முடிப்போம். குடும்ப ஜபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
பரமநல்லூர் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த அன்புள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சிறுளுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்பட நாம் தீர்ப்பளித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். சங்கீதக்காரர் நாம் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு வீடுகளிலே தனித்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தாலே. ஆமேன்.